வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஒற்றுமை இல்லாத சூழல் தற்போது தொடர்ந்து நடைபெற்று சென்று கொண்டிருக்கிறதா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவான ஒரு வீடியோவா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நடைபெற்றது. இச்சட்டமன்றத்துடைய தேர்தலின் முழுமையான முடிவுகள் பாத்தீங்கன்னா வெளியாகி திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டியாகவே ஆட்சியை அமைத்திருந்த சூழ்நிலையிலே வேண்டுமென்றால் கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகளும் கூட ஓரளவு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது டோட்டலாக சேர்த்து 155 பிளஸ், அதாவது 160 கிட்ட பார்த்தீங்கன்னா திமுகவினர் வெற்றியை பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திமுகவின் ஆட்சி அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகி திமுகவின் ஆட்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டுடைய சிஎம்க்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களின் அமைச்சர் பெருமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபைட் அப்படின்றது பயங்கரமா போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. நீங்க கேட்கலாம், எதுக்கு, என்ன ரீசனுக்காக ஃபைட் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அமைச்சர்களுமே தற்போது ரீசண்டா ஒரு விதமான ஊழலை நோக்கிய நகர்வை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் அல்லாமல் நம்முடைய தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2024 ஓகேங்களா எலெக்ஷனுக்கு அப்புறமா உதயநிதி எப்படியா டெபுட்டி சிஎம்மா ஆக்கிரணுன்ற இந்த ஒரு கோரிக்கை மட்டும் ரொம்ப வலுத்து இருக்கிறது அப்படின்றத நான் கண்கூடா பார்க்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா திமுகவுடைய அந்த கவர்மெண்ட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்களை கதையை ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால திமுகவில் பற்பல புதிய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பா அது நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டுடைய சிஎம்க்கும் அமைச்சர்களுக்கும் எதனா பெருசா பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நம்ம சேனலின் சார்பா நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் நண்பர்களே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.